சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். கடந்த 12ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் பாட்னாவில் உள்ள மா வைஷ்ணோ நகைக்கடையில் அதன் உரிமையாளர் ராஜேஷ்குமார் வழக்கம் போல வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்துள்ளார். அப்போது டிப்டாப்பாக உடையணிந்த 2 இளம் பெண்கள் மாஸ்க் அணிந்தபடி நகைக்கடைக்குள் நுழைந்தனர். மோதிரம் வாங்க வந்தோம் என அறிமுகம் செய்து கொண்ட அவர்கள் ஒவ்வொரு மோதிரமாக பார்த்தனர். அதில் ஒரு பெண் தான் மறைத்து வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை நகைக்கடைக்காரர் ராஜேஷ்குமார் மீது அடித்தார். கண்கள் எரிந்த போதிலும் ராஜேஷ்குமார் சாமர்த்தியமாக கடைக்கு வெளியே சென்று கதவை பூட்டினார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த 2 பேரும் அதிர்ச்சியில் உறைந்தபடி அசையாமல் நின்றனர். ராஜேஷ்குமார் அக்கம் பக்கத்தில் கூச்சலிட உடனே கடை முன் பொதுமக்கள் குவிந்தனர். பின்னர் வந்த 2 பெண்களில் ஒரு பெண் தப்பித்து ஓடியுள்ளார். ஒரு பெண் மட்டும் வசமாக சிக்கிக்கொள்ள போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். சிக்கியவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த பெண்கள் இருவரும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என்றும் ஒரே பயிற்சி மையத்தில் பயின்றவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அவர்களில் ஒருவர் குர்ஜி பகுதியிலும் மற்றொருவர் திகாரா பகுதியிலும் வசித்து வந்தனர். நிதி நெருக்கடி காரணமாக இருவரும் திட்டமிட்டு நகைக்கடையில் பெப்பர் ஸ்ப்ரேவை வைத்து கொள்ளையடிக்க முடிவு செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான மற்றொரு இளம் பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். 2 இளம் பெண்கள் நகைகளை திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிய நிலையில் இப்போதெல்லாம் திருட வருவோர் கஸ்டமர்களைப் போல டிப்டாப்பாகத்தான் வருகிறார்கள், யார நம்புறதுன்னே தெரியல தாசண்ணா என பலரும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள். அதே நேரம் பெப்பர் ஸ்ப்ரேவை பெண்கள் தங்களது பாதுகாப்பிற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர அதனை இது போன்ற தவறான செயல்களுக்கு சில பெண்கள் பயன்படுத்தி வருவது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.